எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேலும் நபியே, ஆதமுடைய ஹாபில் காபில் என்னும் இரு குமாரர்களின் செய்தியை உண்மையை கொண்டு நீர் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பீராக. அவ்விருவரும் குர்பானியை அல்லாஹுவின்பால் சமர்ப்பித்து நெருக்கமாக்கி வைத்த சமயத்தில் அவ்விருவரில் ஒருவருடையது அது அங்கீகரிக்கப்பட்டது, மேலும் மற்றவருடையது அது அங்கீகரிக்கப்படவில்லை. ஆகவே நிச்சயமாக நான் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று அங்கீகரிக்கப்படாதவர் கூறினார். அதற்கு அங்கீகரிக்கப்பெற்ற அவர், அல்லாஹ் அங்கீகரிப்பதெல்லாம் பயபக்தி உடையவர்களில் இருந்துதான் என்று கூறினார். மேலும் நீ என்னை கொலை செய்வதற்காக உன் கையை என்னளவில் நீட்டினாலும் நான் உன்னை கொலை செய்வதற்காக என்னுடைய கையை உன்னளவில் நீட்டுபவன் அல்ல. ஏனென்றால் நிச்சயமாக நான் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கு அஞ்சுகிறேன் என்று கூறினார். என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீ சுமந்து கொண்டு அல்லாஹுவிடம் வருவதையே நிச்சயமாக நான் நாடுகிறேன். அவ்வாறாய் நீ நரகவாசிகளில் உள்ளவனாகி விடுவாய். இதுதான் அநியாயக்காரர்களுக்கு உரிய கூலியாகும் என்றும் கூறினார். இதன் பின்னரும் அவர் தன் சகோதரரை கொலை செய்து விடுவதையே அவருடைய மனம் அவருக்கு எளிதாக காட்டியது. ஆகவே அவர் அவரை கொலை செய்து விட்டார். அதனால் அவர் நஷ்டம் அடைந்தவர்களில் உள்ளவராக ஆகிவிட்டார். பின்னர் பூமியை தோண்டக்கூடிய ஒரு காக்கையை தன் சகோதரரின் பிரேதத்தை எவ்வாறு அவர் மறைக்க வேண்டும் என்பதை அவருக்கு அது காண்பிப்பதற்காக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அது பூமியை தோண்டிற்று. இதை கண்ட அவர், என்னுடைய கேடே, இந்த காகத்தை போல் ஆவதற்கு கூட இயலாதவனாக நான் ஆகிவிட்டேனா? அவ்வாறு நான் இருந்திருந்தாலும் என் சகோதரனின் சவத்தை நான் மறைத்திருப்பேன் என்று அழுது கூறி கை சேதப்படக்கூடியவர்களில் ஒருவராக அவர் ஆகிவிட்டார். இதன் காரணமாகவே எவரொருவர் மற்றொரு ஆத்மாவின் கொலைக்கு பிரதியாகவோ அல்லது பூமியில் உண்டாகும் குழப்பத்தினை தடை செய்வதற்காகவோ தவிர அநியாயமாக மற்றொருவரை கொலை செய்கின்றாரோ அவர் மனிதர்களில் யாவரையுமே கொலை செய்தவர் போலாவார் என்றும், எவர் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கின்றாரோ அவர் மனிதர்கள் யாவரையுமே வாழ வைத்தவர் போலாவார் என்றும் இஸ்ராயேலின் மக்களின் மீது நாம் விதியாக்கி விட்டோம். மேலும் நம்முடைய தூதர்கள் பலர் அவர்களிடம் நிச்சயமாக தெளிவான அத்தாட்சிகளையும் கொண்டு வந்திருந்தார்கள். அப்பால் நிச்சயமாக அவர்களில் பெரும்பாலோர் இதற்கு பின்னரும் பூமியில் வரம்பு கடந்தவர்களாகவே இருந்தனர் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் வஹீன் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இத்தகைய வசனங்களை கூறுகின்றான். அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார்கள். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.